ஸ்ரீமாத்ரே நமக. அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, மகிழ்ச்சி. வாஸ்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது வஸ்துக்களினால் வரக்கூடிய தொந்தரவுகளை நீக்கக்கூடியது தான் வாஸ்து. வஸ்துக்கள் அப்படின்னா உயிரற்ற பொருட்கள். ஒரு உயிரில்லாத பொருள்னால் நமக்கு ஏதாவது இடையூறு குழப்பம் வந்தால் அதை நீக்குவதற்காக நம்ம பெரியவங்க கண்டுபிடித்த ஒரு முறை தான் வாஸ்து அப்படிங்கிறது. அது பெரும்பாலும் பஞ்சபூத அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. நல்ல சூரிய ஒளி வரணும், நல்ல காற்று வரணும், நல்லா வீடு வெளிச்சமாக வெப்பமாக இருக்கணும், குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் வாஸ்து. இந்த பஞ்சபூதங்களும் நம்ம வீட்டுக்குள் ஒரு அனுகிரகத்தை தரணும் அப்படிங்கிறதுனால தான் அக்னி மூலை, அக்னின்னா நெருப்பு, அப்புறம் கன்னி மூலை நிலம், வாயு மூலை, அப்புறம் ஜலமூலை, ஜலமூலைன்னா ஈசான மூலை, இப்படி உருவாக்கப்பட்டது. இப்படி வாஸ்து நம்ம பண்ணும்போது, வாஸ்துப்படி வீடு கட்டும்போது சில குழப்பங்கள் வரும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு. என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு இதை சொல்லுவோம், வாஸ்து நிபுணர்கள் ஒன்று சொல்லுவாங்க, கொத்தனார் ஒன்று செய்வார், இன்ஜினியர் ஒரு பிளான் போட்டு கொடுத்துருப்பாரு. அப்போ வாஸ்து குறைபாடுகள் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் அந்த இடத்துல வரும். பெரும்பாலும் இந்த தென்மேற்கு மூலையில் படி வருவது, அதாவது கன்னி மூலையில் படி வருவது, அப்புறம் ஈசானத்தில் போய் நம்ம இந்த செப்டிக் டேங்க் இந்த மாதிரி வைக்கிறது, இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது. வைக்கலாமா வைக்கக்கூடாது, சரியா தவறா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒருவேளை ஒரு குழப்பங்கள் இருக்குது. ஒருத்தர் வைக்கலாங்கிறாரு, ஒருத்தர் வைக்க வேண்டாங்கிறாரு. இப்படி ஒரு குழப்பங்கள் இருந்தால் வாஸ்து யந்திரம் வாங்கி உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வச்சுருங்க. அப்படின்னா அந்த வாஸ்து சம்பந்தமான ஏதாவது குறைகள் கோளாறுகள் ஏதாவது இருந்தால் அந்த குறைகள் விலகும். மற்றொன்று, ஒருவேளை நம்ம வீடு கட்டும்போதே சொல்கிறாங்க அப்படின்னா, வீடு கட்டும்போதே அந்த வீட்டு ஹாலில் ஈசான பகுதியிலையோ கன்னி மூலையிலோ ஒரு வாஸ்து யந்திரம் உள்ள தரைக்குள்ளேயே பதிச்சு வச்சிட்டோம்னாலும் ரொம்ப விசேஷமானது. வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, வாஸ்து சம்மந்தமாக குழப்பம் இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாஸ்து யந்திரம் வாங்கி வீடு கட்டும்போதே ஈசானத்திலோ அல்லது கன்னி மூலையில் உள்ள அந்த பகுதியிலே ஹாலில் கீழே மண்ணுக்கு கீழே தரை போடுவதற்கு முன்னாடி, டைல்ஸ் மேலே போடுறதுக்கு முன்னாடி இந்த யந்திரத்தை வைத்து கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு மண் போட்டு மூடிட்டிங்கன்னா, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது குறைகள் கோளாறுகள் இருந்தால் அந்த வாஸ்துடைய பாதிப்புகளை அது தடுக்கும். ஏன்னா சில விஷயங்களை நம்ம தவிர்க்க முடியாமல் இருக்கும், மாற்ற முடியாத சில விஷயங்கள் இருக்கும். இப்படி இடமும் சின்னதாக இருக்கும். சில நேரம் அடிக்கணக்கு இத்தனை அடியில் கட்டணும்பாங்க வாஸ்துப்படி, மனை அடி சாஸ்திரப்படி. அப்படி நம்ம கட்ட முடியாமல் சில நேரம் போகும். அப்படி கட்ட முடியாத சில சூழ்நிலைகள் குழப்பங்கள் வருது, வாஸ்து சம்மந்தமாக ஒரு பயம் இருக்குது, வாஸ்து குறையினால தான் இப்படி நடக்கும், இப்படி வருதோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு வேளை பயம் இருந்தால் அந்த வாஸ்து நீக்குவதற்காக இந்த வாஸ்து யந்திரம் வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம், பூஜை அறையில் வைக்கலாம், இல்லை தரையிலே பதிக்கலாம், இல்லை அப்படின்னா ப்ரேம் பண்ணி சுவரில் மாட்டலாம். இப்படி வாஸ்து சம்பந்தமான குறைகள் இருந்தால் இந்த வாஸ்து யந்திரம் எங்கிட்ட கிடைக்கும், நீங்கள் எங்கிட்டே வாங்கிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை வாஸ்து யந்திரம் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வாஸ்து யந்திரம் நாங்கள் சுத்திகள் செய்து பூஜை செய்து உரியேற்றி மந்திர உரியேற்றி தான் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதை நீங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம். வாஸ்து யந்திரத்தை பயன்படுத்தி வாஸ்து சம்மந்தமான கோளாறுலேருந்து விடுபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காட்டும், அவங்களும் பார்த்து பலன் பெறுவாங்க. மறக்காமல் நம்முடைய ஸ்ரீவித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து எங்களோட பதிவுகளை பார்க்க முடியும். நன்றி.